Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா நாமளே எப்படி ஃபெவிக்ரில் பேர்ல் கலர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் வச்சுட்டு பார்க்க போகிறோம். இது ஒரு குட்டி 6 ஷேட் ஃபெவிக்ரில் பேர்ல் கலர். இதில் 6 ஷேட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்துட்டு பேர்ல் எல்லோ, நெக்ஸ்ட் ஷேட் வந்துட்டு பேர்ல் ஒயிட், நெக்ஸ்ட் ஷேட் வந்துட்டு பேர்ல் பிளாக். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஷேடுமே நமக்கு யூஸ் ஆகாது அவ்வளோவா. நெக்ஸ்ட்டு பேர்ல் பிங்க், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேர்ல் க்ரீன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேர்ல் ப்ளூ. இந்த 3 ஷேட்ஸ் தான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷேட் வாங்கினா ஸ்பார்க்லிங் டர்க்கிஷ் ப்ளூ கலர். நான் லாஸ்ட்டாக சொன்ன 4 ஷேட்ஸுமே வந்துட்டு இப்போ பேப்பரில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த 4 ஷேட்ஸுமே வந்துட்டு நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் பேர்ல் ஒயிட் மட்டும் வச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 6 ஷேட்ஸ் வந்துட்டு இந்த கண்டெய்னர் வந்துட்டு 110 ருபீஸ். ஆனால் அந்த பேர்ல் ஒயிட் சிங்கிள் அந்த கண்டெய்னர் மட்டும் 28 ருபீஸ் ஆகுது. ஸோ அந்த 28 ருபீஸ் அந்த பேர்ல் ஷேட் மட்டும் வாங்கினா போதும். நான் இவ்வளோ நாள் அது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்துட்டு சரி எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பேர்ல் ஒயிட் எடுத்துகிட்டு பேர்ல் பிங்க் ஷேட் அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேர்ல் பிங்க் ஷேட் வந்துட்டு எப்படி கொடுக்கலான்னு பார்க்குறோம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற டார்க் பிங்க்கை தான் வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். கேமல் டார்க் பிங்க் கலர்லேயும் அந்த பேர்ல் கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் அந்த 2 ஷேடுமே வந்துட்டு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒயிட் ஷேட்ஸ் கொடுக்குறோமோ வந்துட்டு அதை வச்சு நம்ம வந்துட்டு அதை டார்க்காகவும் இல்லைன்னா லைட்டாக ஷேட்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோர் ஆர் லெஸ் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ பேர்ல் ஒயிட்டோட கேமல் பிராண்டோட டார்க் பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு அதே எக்ஸாக்டாக பேர்ல் பிங்க் ஷேட் நமக்கு கிடைக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேமல் பிராண்டோட டார்க் பிங்க் ஷேட். நெக்ஸ்ட்டு கலர் வந்துன்னா க்ரீன் ஷேட். நான் க்ரீன் ஷேட்க்கு என்ன எடுத்தேன்னா ஃபெவிக்ரிலோட லைட் க்ரீனையும் பேர்ல் ஒயிட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அது ஒரு மாதிரி லைட் க்ரீன் ஷேட்ஸ் கொடுத்தது. ஆனால் அந்த கலர் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பேர்ல் க்ரீன் கலரில் வரல. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கே பேர்ல் க்ரீன் இருக்கிற ஷேடு வேறு, நம்ம இப்போ கொடுக்குற ஷேட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானே நோட் பண்ணேன். க்ரீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் பார்த்தேன், இல்லைனா பேர்ல் ஒயிட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் பார்த்தேன். ரெண்டுக்குமே வந்துட்டு எக்ஸாக்ட் ஷேட் வரல. அது ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக இருந்தது பேர்ல் க்ரீன் வந்துட்டு. ஆனால் நாம் இப்போது கொடுத்த பேர்ல் ஒயிட்டும் அண்ட் லைட் க்ரீனும் வந்துட்டு வேறு ஷேடில் தான் வந்துட்டு. இதுவும் ஒரு நல்ல ஷேட் தான், பட் ஆனால் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த பேர்ல் க்ரீனை ரெப்ளிகேட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நினச்சேன்னா வந்துட்டு கேமல் பிராண்டில் டார்க் க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் எடுத்துகிட்டு ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன் பேர்ல் ஒயிட்டோட. ஸோ அதை எடுத்துகிட்டு கேமல் பிராண்ட் பேர்ல் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸாக்டாக அந்த பேர்ல் க்ரீன் ஷேடு நமக்கு வந்துட்டு கிடைச்சது. ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த டார்க் க்ரீன் வந்துட்டு நல்லா ரெடியூஸ் ஆகி அந்த பேர்ல் க்ரீன் ஷேடுக்கு வருது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் இல்லை ஈக்குவலாக ஒரே ஷேட் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமல் பிராண்டோட டார்க் க்ரீன் ப்ளஸ் பேர்ல் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக அந்த பேர்ல் க்ரீன் ஷேட் வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கலர் வச்சுருந்தோன்னா வந்துட்டு பேர்ல் ப்ளூ ட்ரை பண்ண போகிறோம். இந்த பேர்ல் ப்ளூக்கு என்னென்னா வந்துட்டு நான் ஃபெவிக்ரில் பிராண்டோட அல்ட்ராமெரைன் ப்ளூ எடுத்துட்டேன். அல்ட்ராமெரைன் ப்ளூ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போவும் போல் நமக்கு இந்த ஷேடிங்கில் வந்துட்டு ஈக்குவல் பேட்ச் எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ளூ வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒயிட் ஆட் பண்ண வேண்டியதாக வரும் இந்த கலர்ஸ்க்கு. ஸோ நிறைய ஒயிட் ஷேட் ஆட் பண்ணால் தான் வந்துட்டு அது அந்த ப்ளூ வந்துட்டு லைட் ஆகும். ஸோ நாம் இப்போ வந்துட்டு ஒரு ஷேட் ப்ளூனா 3 ஷேட் ஒயிட் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ல் ப்ளூவோட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற அல்ட்ராமெரைன் ப்ளூ ப்ளஸ் பேர்ல் வந்துட்டு சுத்தமாக மேட்ச் ஆகாது. பேர்ல் ப்ளூ வந்துட்டு ஒரு மாதிரி பீகாக் ஷேடில் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ப்ளூ வந்துட்டு ஒரு மாதிரி இங்க் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ 2 ஷேடுமே வந்துட்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம். ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஷேட் ஆஃப் ப்ளூ தான். நெக்ஸ்ட்டு என்ன கலர் ட்ரை பண்ண போகிறோன்னா வந்துட்டு டர்க்கிஷ் ப்ளூ சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். இப்போது கேமல் பிராண்டில் டர்க்கிஷ் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அதோட ஒயிட் ஷேடு அதே மாதிரி ப்ளூ ஷேடுக்கு கொடுத்த மாதிரியே நிறைய ஒயிட் எடுத்துகிட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு அதோட ஷேட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய ஒயிட் எடுத்து ஷேட் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பார்க்லிங் பேர்ல் டர்க்கீஸ் கலரும் நான் இப்போ மிக்ஸ் பண்ண டர்க்கீஸ் ப்ளூ ப்ளஸ் பேர்ல் கலரும் வந்துட்டு ஈக்குவல் ஷேட்ஸ் தான். ஆனால் ஸ்பார்க்லிங் பேர்ல் டர்க்கீஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பார்க்கிள் ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டுனா ஷைனிங்காக இருக்குது, ஆனால் அந்த ஸ்பார்க்லிங் அளவுக்கு ரொம்ப ஷைனிங்காக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு அந்த ப்ளூ கலர் எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அல்ட்ராமெரைன் ப்ளூ, அந்த அல்ட்ராமெரைன் ப்ளூ கூட இந்த செர்லியன் ப்ளூ கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அந்த அல்ட்ராமெரைன் ப்ளூ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஷேடோடு நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்தால் எக்ஸாக்டாக அந்த பேர்ல் ப்ளூ ஷேடு நமக்கு வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த ஷேட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா அந்த பேர்ல் ஒயிட் ஒரு பார்ட்டு, அல்ட்ராமெரைன் ப்ளூ வந்துட்டு ஒரு பார்ட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு செர்லியன் ப்ளூ வந்துட்டு ஒரு பார்ட்டு, மூணுத்தையும் நமக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் எக்ஸாக்டாக அந்த பேர்ல் ப்ளூ ஷேட் கிடைக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஓரளவு வளரிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை எல்லாம் இக்னோர் பண்ணிங்க. தேங்க்யூ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா அந்த பேர்ல் ஒயிட் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். மற்றபடி அந்த பேர்ல் ஒயிட் பாக்ஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்பார்க்லிங் கலர் மட்டும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், மற்றதெல்லாம் ஒரே ஷேட் தான், ஒரே கைண்ட் ஆஃப் ஷைனிங் தான் கொடுக்குது. ஸோ நீங்கள் வாங்கணுன்னா அந்த பேர்ல் ஒயிட் மட்டும் வாங்கிக்கோங்க, அதை வச்சு மற்ற கலர்ஸ்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த பேர்ல் பாக்ஸில் கண்டெய்னர்ஸில் வாங்க தேவையில்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.